ரொம்ப முக்கியமான ஒரு ஃபாஸ்டிங் என்றால் இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்க. குறிப்பாக நவீன காலத்தில் உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு நவீன ஒரு நோன்பு என்று சொல்லலாம். முக்கியமான நோன்பு. ரமலானில் நாம் என்ன செஞ்சுவோம், உணவை விட்டுட்டு இருந்திருப்போம். கண்டிப்பாக நீர் பருகிறத விட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த பெரிய ஃபித்னாவை விட்டுட்டு நம்மளால் இருந்திருக்க முடியாது. ஃபோனு ஸ்க்ரோலிங்கு, பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஃபோனை. ஸோ ஒரு நாளில் சில மணி நேரம் என்றால் தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே ஃபோன் தான். நோன்பு கழியறதே ஃபோனில் தான். சரிங்க, இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங் செஞ்சால் மொபைலை சோஷியல் மீடியாவை ஆஃப் பண்ணிவிட்டு திக்கரு இது போன்ற விஷயங்களில் இருந்தால் அந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்கால் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணோமா இல்லை ஃபோன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதான்னு யோசிக்கணுங்க. சரி, ஸோ இதில் 25 நன்மைகள் நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால ஒரு சில மணி நேரங்களோ அல்லது ஒரு நாளோ ஃபோனையும் சோஷியல் மீடியா இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு தொழுகையில் கவனம் அதிகரிக்கும். குரான் வாசிக்கிறதுக்கு தோணும். அப்போ தான் நம்மளுடைய திக்கர்கள் அதிகமாகும், உள்ளம் சாஃப்ட் ஆகும். கஃப்லா என்று சொல்லக்கூடிய இந்த பொடுபோக்குத்தன்மை, இந்த அலட்சிய தன்மை நம்மக்கிட்ட குறையும். தௌபா செய்கிறதுக்கான உணர்வு வரும். அப்போ தான் எப்போவுமே பிஸியாக வச்சுருந்தா இது எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்மளுடைய ஈமானை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. மேலும் மைண்டு ரீதியாக மனநிலை ஃபோக்கஸ் ஷார்ப்பாகும். இந்த ஓவர் திங்கிங் குறையும். மேலும் முக்கியமாக கம்பேரிசன், இந்த பொறாமை, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா ஸ்டேட்டஸை பார்த்தா தானே அவருக்கு பொறாமையாக அதிகரிக்கும். ஸோ ஒரு இன்னர் பீஸ், உள்ளத்தில் ஒரு இன்னர் பீஸ், ஒரு அமைதி அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியுங்க. உங்களுடைய டோபமைன் அடிக்ஷன் பிரேக் ஆகும். உங்களோட டைமை நீங்கள் சேமிக்கிறீங்க. நேரம் ரீதியாக ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ளதாக மாறும். உங்களுடைய டெய்லி ரொட்டீனை டிசிப்ளின் ஆக்கிக்க முடியும். கேரக்டர் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள் இருக்குது. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு வளரும். ஒரு சபுரு, பொறுமை அதிகரிக்கும். ஹராமான கண்டென்ட்டை நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அதன் மூலியமாக. மேலும் ரிலேஷன்ஷிப் ரீதியாக ஃபேமிலி பாண்டிங் அதிகம். பலர் இன்றைக்கி கணவனோ மனைவியோ உட்காந்து பேசினா ஆன்னு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்கன்னு கேட்குறதே கிடையாது. ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும். ஒரு பக்கம் ஒரு ரியல் கான்வர்சேஷன் அப்போ தாங்க நடக்கும். அப்போ தான் மனசு விட்டு பேசுவாங்க. ஒருத்தவங்க காது கொடுத்து கேட்கும்போது ஒரு ரெஸ்பெக்டும் அட்டென்ஷனும் கூடும். அதற்கெல்லாம் மேலே ஒரு ஆகிரத்துடைய மறுமையுடைய அந்த அக்கௌண்டபிலிட்டி நினைவுக்கு வரும். நம்ம மறுமையில் நம்மளுடைய விரல்கள் சாட்சி சொல்லும் நமக்கு எதிராக. நம்ம ஸ்க்ரோல் பண்ணியே நேரத்தை அழிச்சான்னு என்று அப்படி செய்யக்கூடாது. நம்ம ஃபோன்ஸ் எப்போ சைலண்ட் ஆகுதோ அப்போ தாங்க நம்மளுடைய உள்ளம் பேசும். உலகத்திலிருந்து ஒன்றை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோ, அல்லாஹ்வோடு ஒன்றை கனெக்ட் பண்ணிக்கோ. ரொம்ப ஈஸிங்க இது ஆரம்பிக்கிறது. ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. தினமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபோனை ஆஃப் பண்ணிவிடுங்க. சோஷியல் மீடியா இல்லாமல் இருங்க. இஷாக்கு பிறகு ஃபஜருக்கு முன்னாடி நான் ஃபோனை டச் பண்ண மாட்டேன்ற ஒரு இதை கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் டேன்னு வச்சுக்கோங்க. தப்பு கிடையாது. நம்ம உணவு விட்டுட்டு நோன்பு இருப்போம். ஆனால் இன்று நமக்கு இன்னொரு நோன்பு தேவையாக இருக்குது இல்லைங்களா? கண்கள் நோன்பு வைக்கணும், விரல்கள் நோன்பு வைக்கணும், உள்ளம் நோன்பு வைக்கணும். ஸோ டிஜிட்டல் ஃபாஸ்டிங் என்பது ஃபோனை விட்டு மட்டும் இருப்பதில்லைங்க. அல்லாஹ்வை நோக்கி திரும்புவது, அல்லாஹ்வோடு நெருக்கமாகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு.